ஷஷ்டி கேச்சரி தந்திர சாஸ்திரத்துல பெரிய தெய்வங்கள். அந்த தேவதையோட வாகனம் பூனை. அந்த பூனையோட சக்தி யார்கிட்ட இருக்கோ அந்த மனுஷங்கிட்ட எல்லாரும் அடிமையா இருப்பாங்க. அண்ணா அண்ணா மணி நாங்க டிசிபி ராக வந்திருக்கான். அண்ணா ஒண்ணு வர சொல்லு. என்ன சார்? ஒன்றும் இல்லை மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். ஐ, கொண்டு வரவனுக்கு 5 லட்சம்னு சொன்னியா? எதுக்கு வீண் செலவு? நானே வந்திருக்கேன். இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் கண்ணை தோண்டி எடுத்தாங்கடா அப்படின்னு ராயபுரம் மணி சொன்னதா உனக்கு எனக்கு தெரிஞ்ச வஸ்தாது ஒருத்தர் சொன்னார். இப்போ என்ன நீ ராயபுரம் மணியே இல்லைன்னு புரியா? ராகவன் வேணாம். ஏய், உனக்கு எனக்கு உறவு பழைய கணக்கு. என்ன 10 வருஷம் இருக்குமா? இப்போ தீர்த்துக்கலாம். நானே வந்திருக்கேன். என்னை 2 கண்ணோட உயிரோட வெளியே போக விட்டேன்னு வச்சுக்க, உன் ஆளுங்களுக்கு எதிர்க்க சொல்கிறேன். நாளையில இருந்து நீ வெறும் மணி தான். உன் கடத்தல், கஞ்சா, ஹெராயின், கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவேன். சரி, ரிட்டையர் ஆகி வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட இருப்பேன்னு சொன்னால் அதுவும் முடியாது. கம்பி எண்ண வேண்டியதான். உனக்கோ கணக்கு வராது. என்ன தேட போற? யூனிஃபார்ம் போட்ட திமிரில் பேசுறான்னு சொன்னியாமே. இப்போ நான் யூனிஃபார்மில் வரல, டிசிபியா வரல, யார்கிட்டையும் சொல்லிட்டும் வரல, தனி ஆம்பளையா வந்திருக்கேன். நீ எப்படி தபே கேட்ட முடுற கேட்ட முடுற ஏடுறா. குட். அப்ப நாளையில இருந்து எல்லாத்தையும் விட்டுரும் மணி. காலையில கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வா. ரொம்ப சீக்கிரம் வந்துடாத, 10 மணிக்கு வா. நானே உன் வாக்குமூலத்தை எடுத்துக்கிறேன். நீங்களா வேற வேலை பார்த்துக்குங்கப்பா. மூடுறா கேட்டேன். நான் ரொம்ப ஆழமா இறங்கிட்டேன் ராகவன். என்னால திரும்பி போக முடியாது. எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீதான். போச்சு. டேய் வெட்டி சாய்ங்க அவனை. டேய் வெட்டா. ஏய் ஓடிடா அவனை. இங்க இருந்து போடா. ஏய் இல்லப்பா, இது திருச்சி டு மதுரை வயா கீரனூர் பஸ்பா. இல்ல இல்ல, இப்ப கிளம்புதுப்பா. இன்னும் 2 நிமிஷத்துல 8:30க்கு மதுரை வந்துரும். சரி சரி, அப்ப நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆஹா, நானே வீட்டுக்கு வந்துடுறேன். தேங்க் யூ. ராணி, ஹலோ ராணி. என்ன ராணி, மறந்துட்டீங்களா? ஞாபகம் இல்ல? சித்ரா, அழாதம்மா. சித்ரா அழாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க போயிட்டாவ? பொழுது சாஞ்ச பொழுது விடுச்சிருச்சு. என்ன ஃப்ரெண்ட் வீட்லயும் இல்ல வேற. நான் பாத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் தானே, கண்டுபிடிச்சிடுறோம். நீ அழாத, தைரியமா இரு. ஏன் அழுகிற சும்மா? நான் ராணியோட வரேன். எனக்கு நம்ம ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? சரி, அப்படியே கேட்ட சாத்திக்கோ. என்ன
என்னங்க ஒண்ணும் இல்ல. உள்ள போ. என்ன? இல்லம்மா, ஒண்ணும். அவ உயிரோட இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை சார் இல்லை. ப்ளீஸ். திருஷ்டிக்காக கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி இந்த விரல் வாசல்ல தொங்கிட்டு இருந்தது. இது என் ராணியோட விரல் தான். மச்சம் இருக்கு, எனக்கு தெரியும். எப்படி சார்? என்ன கேட்ல செக்யூரிட்டி இல்லையா? கான்ஸ்டபிள் இல்லையா? நான் தான் வேணான்னு அனுப்பி வச்சேன். ராணியோட தகவல் தெரியாம யாரும் வராதீங்கன்னு. தீஸ் ஆர் த கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ். முந்தா நேற்று 6:30 மணிக்கு அவ உடம்புல இருந்து அந்த விரலை எடுத்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை எடுக்கும்போது உயிரோட இருந்தான்னு டாக்டர் சொல்றாங்க. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? தெரியல. I don't know. Here, look at this. இது உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக, நீங்க அழணுங்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் கேட்குறேன். என்னால் யோசிக்க முடியல, அதான் உங்களை வர சொன்னேன். நான் இந்த வேலையில் ரொம்ப தைரியமா இருந்துட்டேன், ஒன்றும் நடக்காதுன்னு. பொண்டாட்டி ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைக்கல. நமக்குன்னு ஒன்று நடக்கும்போது தான் புரியுது. யோசிச்சு பாருங்க சார். திங்க் ஆஃப் அ லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களை பிடிக்காதவங்க. சம்திங் மைட் கம் அப். சார், எப்போ வந்தீங்க? நீங்கள் வர சொன்னதா நைட் 9 மணிக்கு தான் சார் இன்ஃபர்மேஷன் வந்தது. உடனே ராக்ஃபோர்ட் பிடிச்சு வந்துட்டேன். குட். பஸ் ஏறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி ராணி அந்த எஸ்டிடி பூத்லேருந்து தான் சார் ஆரோக்கியராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க இருந்தா ஃபோன் பண்ணிச்சு அந்த பொண்ணுன்னு கூட. போலீஸ்காரங்க கேட்டாங்கன்னு அந்த ரசீது கூட கொடுத்துட்டேன் சார். சரி, கூட யாராவது இருந்தாங்களா? ஆஹா, ஆ? இல்லைங்க, தனியாக தான் இருந்துச்சு. right. சார், ராணி படிச்ச காலேஜ் இங்கேருந்து எவ்வளவு தூரம்? இங்கே தான் சார், கிட்ட தான், 4 கிலோமீட்டர். ராணிக்கு வேற யார் கூடயாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்லை சார், ரொம்ப குவைட் டைப். அவரோட கேங் ஒரு 3 பேர். எப்போதுமே அவங்க கூட தான் இருப்பா. பசங்க கூடலாம் பேச மாட்டா. சாப்பிடலையா? இந்த பழம் போ, போய் சாப்பிடு. என்ன? நான் போலீஸ். மாமூல் வேணுமோ? இப்போதான் வந்து வாங்கிட்டு போனாங்க. உங்ககிட்ட இருந்தம்மா. குட். இது அதில் ஒரு பொண்ணை 2 நாளாக காணோம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இந்த ஃபோட்டோவை பார்த்து அடையாளம் சொல்ல முடியுமா? எஸ்டி புத்து வந்து ஃபோன் பேசிட்டு இருந்துச்சு, பார்த்தேன். நிறைய தடவை பார்த்துருக்கேன். அன்னைக்கு கூட நீல கலரில் சொக்கா போட்டுருந்துச்சு. எப்போ? முந்தா நேரத்துக்கு கூட யாராவது வந்தாங்களா? ஒருத்தன் வந்தான், பேசிட்டு இருந்தான். அந்த சைடில் ஒரு வண்டி ஒன்று நின்றுச்சு. அந்த வண்டியில் ஏறி போயிட்டாங்க. என்ன வண்டி? சோப்பு கலரு மாதிரி, இந்த சோப்பு டப்பா மாதிரி சதுரமா சப்பையா பெருசாக இருக்குமே, அந்த மாதிரி வண்டி. சப்பையா பெருசானா வேனா? அதெல்லாம் தெரியாதுங்க. இல்லைங்க, வேன்னா இப்படி கதவு திறக்கும், கார்னா இப்படி கதவு திறக்கும். ஆமாம், அப்படிதான், அப்படி திறக்கிற வண்டி. வேன். 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 சரி, அந்த பொண்ணு கூட இருந்த ஆளை அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் இந்த மாதிரி ஒரு ஜீன் பேண்ட் போட்டிருந்தா, திரும்பி இருந்தால் மூஞ்ச பார்க்கல. வண்டி எந்த பக்கமாக போச்சு? வண்டி வந்து அப்படியே அப்படியே போச்சு அந்த பக்கம். நீங்கள் டெய்லி இங்கே தான் பிச்சை எடுக்க? ஜமீன்தாருங்க. யாரு? நான் தான். நீங்களும் மகராசனா இருங்க. ஃபிங்கர் அனாலிசிஸ் செய்யப்பட்டது சண்டே 4 மணிக்கு. விரல் வெட்டப்பட்ட நேரம் அப்ராக்சிமேட்லி சுமார் 22 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படின்னா 4 - 22 18 hours, 6 மணி. கடைசியா ஆரோக்கியராஜ் கூட பேசியிருக்கார் ராணி. அது 5:30 மணிக்கு. ஸோ எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. Yes, sir. Between 5:30 and 6. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து
எங்க போயிருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற இடமா தான் இருக்கணும். ஆமாம் சார். சார் ஆனால் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட், வேறு டீவியேஷன்ஸ் ஒன்றும் இல்லை சார். சார் இங்கே வருதில்ல சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட் லெஃப்ட். கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்துங்க சார் பேக். ஓகே சார். போதும். அது என்ன கடை? சார் இளநீ கடை மாதிரி இருக்குது சார். இந்த பக்கம் ஏதாவது வண்டி போச்சான்னு விசாரிங்க. ஓகே சார். சார் யா சார், ரெட் மாருதி வேன் முந்தா நேற்று சாயந்தரம் அந்த பக்கம் போயிருக்கு. அவர் பார்த்துருக்கார் சார். எந்த வண்டியுமே இந்த பக்கம் திரும்பாது, அதனால தான் அவர் பார்த்துருக்காரு. சரி, இந்த ரோடு எந்த ஊருக்கு போதா? ஊர் ஒன்றும் இல்லை சார், ஆலமரம், அதுக்கப்புறம் காடு. டயர் மார்க்ஸ் இதோட முடியுது. இங்க இருந்து அது சார் எடுபடி. மெதுவா. சார் ஏதாவது பொருள் தட்டுப்பட்டுச்சுன்னா உடனே நிறுத்திடுறேன் சார். அங்க பொருள் இருக்கு, அது சரி பார்த்து. சரி சார். ஏய் பார்த்து. மெதுவா. பார்த்துக்கோங்க. சரி சார். என்னாச்சு ராகவன்? அது ஒன்று. நீங்கள் என்ன சார் இங்கே வந்துட்டீங்க? ஸ்டேஷனில் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏதாவது கிடைச்சது? ஏதோ தோண்டிட்டு இருக்காங்க. அது ஜஸ்ட் ஹன்ச் சார், நத்திங் டு. நீங்கள் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது கிடைச்சதுன்னா லெட் யூ நோ. 1 minute சார். நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார். நான் ராகவன், what happened? சார், Huh? ஐம் சாரி சார். ராணி தான். What? நீங்கள் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல. ப்ளீஸ் வாங்க No. சார். No. ப்ளீஸ் சார். ராணி, சார். No, please, sir. Evidence, sir. Please. Right now. Sir, evidence, sir. But I'm a father, Chapman. Sir, as a policeman, you know it's all evidence. Please, evidence, sir. No. Please. Father, no. Why my daughter? No. But, please, evidence, sir. Why? Sir, excuse me. Please. Hey, yes, sir. Get hold of him, I say. Bounce. Lift him. Bounce. Please.
Get a hold of yourself. போங்க சார். சித்ரா, என்னாச்சுங்க? ராணி எங்கங்க? ராணி வரமாட்டான். நம்ம ராணி வரமாட்டான். செத்துட்டா. என்னது? என்னது? ராணி செத்துட்டா. சித்ரா வரமாட்டான். என்ன ராகவன்? என் பொண்ணை தோண்டி எடுக்குதா? ஊர்ல வந்தீங்களா? ஐயோ. பொண்ணு எனக்கு வேணும். சார் சார், டாக்டர் காந்தராஜ். I'm Raghavan, Deputy Commissioner of Police Crime Branch on Special Deputation. I'm in charge of this investigation. நீங்க தான் இதுக்கு இன்சார்ஜா? ஐ ஹவ் நெவர் சீன் such a gory murder in my life. Mode of death, கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்கார். Weapon? சர்ஜிக்கல் நைஃப். அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவன் தான் பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்லை, கோடாலியால பாடி has been bisected into 2 halves. Yeah, I saw. 2 half are Yes. அதோட கொல்றதுக்கு முன்னாடி அவளை கற்பழிச்சிருக்கான். Semen traces? எஸ். ஆனால் மரபணு சோதனை பண்ணி செமன் மூலமாக தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அடையாளத்தை அழிக்க பார்த்துருக்கான். கொலை நடந்த நேரம் முந்தா நாள் சாயந்தரம் 6லேருந்து 6:15 மணிக்குள்ளே இருக்கலாம். Excellent. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உடனே கொடுத்துட்டீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன். சித்ரா, சித்ரா. ராகவன் சார், இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 பசங்க ராணிகிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. காலேஜ் ஃபங்க்ஷனில் போட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் ஸ்டேஷனில் வச்சு மறுநாள் ரிலீஸ் பண்ண சொன்னேன். நாட் ஷியோர், பட் ஒருவேளை அவங்களா இருக்குமோ? I don't know. Well, I just felt like telling you this. Yeah. Thank you, sir. ஆரோக்கியராஜ் சார் இந்த விஷயம் வெளியில தெரிய வேணான்னு கேட்டுக்கிட்டாரு. அதனால அவனுக்கு 2 பேரையும் ஸ்டேஷன்லேயே நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சு சார் கஸ்டடியில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் சார். அந்த 2 பேரை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் வாங்கி வைக்கல. மெட்ராஸ் பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை சார். ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டானுங்க. தப்பு பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதானுங்க. அவனுங்க வேஸ்ட்டு சார், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவனுங்க. மற்றபடி அவனுங்க இந்த அளவுக்குலாம் துணிய மாட்டானுங்க சார். Thank you. எஸ் சார். சார், நீங்க தான் சித்ராவுக்கு ஆறுதல் சொல்லுங்க. I know. வரேன் சார். Yeah, okay, bye. ராகவன் சார், அவனை கண்டுபிடிக்கணும். என் ராணிங்கிறதுல நான் இதை சொல்லலை. ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டு எவனோ ஒருத்தன் எங்கேயோ நடந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது தாங்க முடியல. We should get him. I'll get him, sir. I mean, we'll get him, sir. Thank you, sir. நாங்கள் கிளம்புறோம் ராகவன். நியூயார்க் போகிறோம். ராணி அங்கே எம்எஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அவளோட போகணுன்னு தான் முன்னாடி இருந்த பிளான். ஆனால் இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். ஏன்னா இங்கே இருந்தால் நான் சித்ராவையும் இழந்துருவேன்னு பயமாக இருக்கு. Yeah, we will take care. Don't worry. தோசை கடை ரெடி. யாருக்கு முதல் தோசை? குடும்பத்தில் சண்டை உண்டு பண்ணாதீங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். பகிர்ந்து வாங்கப்பா. 40 வயசுக்கு மேலே மட்டன் சாப்பிடக்கூடாது. ஏங்கா, நம்ம அடுத்த சண்டேலேருந்து டெய்லி வெஜிடேரியன் ஆக்கிடுவோமா? சண்டேஸ் மட்டும் தானடா சாப்பிடுறோம். போன நான் தான் எடுப்பேன். சரி சரி எடு, ஆனால் மரியாதையாக பேசு. ஹலோ, ப்ளீஸ் வெயிட், ஐ வில் கால் ஹிம். அங்கிள், உங்களுக்கு ஃபோன். ஹலோ ராகவன் here. சார்,
ஐம் சாரி சார். எப்போ நடந்தது சார்? I'll be there in half an hour, sir. ராகவன் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூயார்க் போலீஸ் கிட்ட பேசினேன். ஐ ஸ்போக் டு டிடெக்டிவ் ஒன் மிஸ்டர் ஆண்டர்சன். அவர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இது ஒரு எக்ஸிகியூஷன் சொன்னார். ஒரு சாதாரண கொலைக்கும் எக்ஸிகியூஷன் ஸ்டைல் கொலைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆரோக்கியராஜ் அடிச்சு சாகடிக்கப்பட்டிருக்காரு ப்ரூட்டலா. அவர் ஒய்ஃபை கழுத்தறுத்து கொண்டு இருக்காங்க. அவர் பொண்ணு ராணி கொலையை பற்றியும் மிஸ்டர் ஆண்டர்சன் கிட்ட சொன்னேன். ஹி வாஸ் ஷாக்ட். கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காரு. நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன நடக்குது ராகவன்? 9 மாசத்துக்கு முன்னாடி அவர் பொண்ணு, இப்போ அவரும் ஒரு ஒய்ஃபும், ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. There is a connection. இங்கே ராணி மர்டர் நடந்தது என்னமோ கேரனூரில், இது நடந்தது நியூயார்க்கில். There is something crazy is happening. அவருக்கு யாரும் இல்லை வேற. ஒய்ஃபோட அண்ணன் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார். அங்கேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. எல்லாத்தையும் வித்துட்டு தான் சார் போனாங்க. அவர் நம்பிக்கைப்படி அவரை அடக்கம் பண்ணோம் சார். அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் திஸ் மச். ஆக்சுவலி ஐ ஓ ஹிம் மோர். நாங்கள் போனோம் சார். ப்ளீஸ் somehow work me into this case. இட்ஸ் அஃபிஷியல் ராகவன். நீங்க வரீங்கன்னு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அங்க என்ன ஆச்சுன்னு தெரியணும். அவர் பாடியை கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. Oh, thank you. ஏன்னா அவருக்கு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருந்தவர்னு எழுதி அனுப்பிச்சிருக்கேன். ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவல் வாங்கியிருக்கேன். நியூயார்க் போலீஸும் we need some help ன்னு கேட்டிருக்காங்க. ராணியோட கேஸ் ஃபைல்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க. பட் நோ கன். ராகவன், I understand, sir. you go ahead. Yes, sir. உங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது. உங்கள் நேர்மையை பற்றி, இம்ப்ரெசிவ் அரெஸ்ட் ரெக்கார்ட் தேடி பார்த்ததில் நீங்கள் மட்டும் தனியாக தெரிஞ்சுங்க. ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் போட்டு உங்களை திருநெல்வேலிக்கு வர வச்சது நான் தான். சென்னையிலேருந்து உங்களை ஸ்மால் டவுன் திருநெல்வேலிக்கு வர வச்சிட்டேன். நீங்கள் ஒன்றும் பெருசாக வருத்தப்படலையே? Not at all, sir. As a matter of fact, Chennai was getting a little too fast for me. எனக்கு திருநெல்வேலி பிடிச்சிருக்கு. மிஸ்ஸஸ் ஆரோக்கியராஜ், சொல்லுங்க ராகவன். குழம்பு கொல்லுது, நெல்லையை அடிச்சுக்க முடியாது. ஏன் உங்க வீட்ல இந்த மாதிரி மீன் குழம்பு கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா அம்மா ஸ்டைல் வேற. அது அம்மா வச்சது, இப்பதான் வந்து வாச்சிருக்காங்களே. அழகா வெக்க சொல்ல வேண்டியதானே? யார் இவ்வளோ? பிரெட்டு, பீட்சா, லட்சானியா, மக்ரோனி திட்டுறாளா மெனு சொல்றாளான்னே தெரியாது. அதை விட்டா வேற ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. சமையலை பொறுத்தவரையில் மட்டும்தான் சொன்னேன். ஏன் அதெல்லாம் சாப்பிட பிடிக்காதா? நல்லா கேளுங்க அக்கா. இதெல்லாம் வச்ச கூட நல்லா சாப்பிடுவாரு. சாப்பாடு தான் அவரோட வீக்னஸ். இப்ப நானும் கேட்டீங்களா? என்ன ராகவன் எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? இதுக்கு என்ன சொல்றீங்க? சாரி ராகவன். ராகவன், வேகமாக தான் வெட்டிட்டு வந்தேன், முடியல. எனக்கு தெரியும் என் மடியிலேயே இருந்துட்டாங்க. Why, sir? I'm sorry. Kyle. Yeah.
சார் ஜுவல்ஸ். எம்எல்ஏ சசியோட ஆளுங்க இந்த ஊரில் தான் இருக்காங்க. ஃபோர்ஸ் வச்சு அவங்கள தூக்கலாம். இல்லை நம்ம ஒரு 5 பேர் போனால் போதும். ரெட்ரிபியூஷன் கையலுக்காக. டேய் இங்கேடா வர சொன்னானுங்க. தர்மா இங்கேடா சொன்னா. டேய் டேய் எங்கடா போறீங்க? எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. டேய் தலைவரே. நில்டா. டேய் தர்மா என்னாச்சு? நொன்றீங்க. டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? ராகவன். ஓ உங்க வேலை தானே இது? இன்னும் அடங்கலையா நீங்க? வேணா ராகவன், என்னை பத்தி உனக்கு தெரியாது. தெரியும்டா, உன்னை பத்தியும் தெரியும். உங்க அம்மா என்ன தொழில் பண்றான்னு தெரியும். என் கூட பகன என் கூட வந்து மோதுறா. கையில் வழி அதுக்கிட்ட தொட்டு. It's over.